அனைவருக்கும் வணக்கம். ஜனவரி 8/1/2025 போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான உள்ள வீடியோ. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. வாங்க வீடியோக்கு போகலாம். இன்னைக்கு நம்ம நிப்டி காலையில சொல்லியிருந்தோம். நிப்டி ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே எஸ்டர்டே லோக்கு கீழே மார்க்கெட்டு கீழே வந்தது அப்படின்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ சேம் அதே மாதிரி தான் நடந்திருக்கு. மார்க்கெட் ஓப்பன் ஆனான். ஓப்பன் ஆனாட்டி ப்ரீவியஸ் க்ளோஸ் ஒரு சப்போர்ட், அங்கேயும் சப்போர்ட் எடுக்கல. எஸ்டர்டே லோ அது ஒரு சப்போர்ட், அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டான். சப்போர்ட் எடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு சஸ்டெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஏன் சஸ்டெயின் பண்ணானா, மார்க்கெட்டு புட் ஆப்ஷனோட ஓடிஎம் வந்து மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் பண்ணல, அந்த இடத்துல சஸ்டெயின் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அப்படி இருக்கிறப்ப இவன் மார்க்கெட்டு மேலே போகாது அப்படின்னு எப்படி வச்சு ப்ரெடிக்ட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஐடிஎம் கால் 183 ரூபாய்க்கு மேலே இவனால் சஸ்டெயின் பண்ண முடியல. மார்க்கெட்டு எஸ்டர்டே ப்ரீவியஸ் க்ளோஸில் இருந்து 707 இருந்து மார்க்கெட் ஓப்பன் வந்து 746. அதை வச்சும் போயிட்டு ஒரு 40 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு கேப் அப் ஆயிருக்கு. பாசிட்டிவ் ஓப்பன் ஆயிருக்கிறப்ப இந்த கால் ஆப்ஷனும் கண்டிப்பாக பாசிட்டிவ் ஓப்பன் ஆயிருக்கணும். ஒரு 100 பாயிண்ட் உள்ள ஐடிஎம் ஒரு 20 பாயிண்ட் ஆச்சும் நம்மளுக்கு கொடுத்துருக்கணும். 20 to 15 பாயிண்ட் ஆச்சும் கொடுத்துருக்கணும். இவனால கொடுக்க முடியல. ஸோ இதுவே ஒரு செல்லிங் ப்ரெஷருக்கு நம்மளுக்கு ஒரு அறிகுறி. இந்த இடத்துல இங்கிருந்து செல்லிங் ஆகும் அப்படின்ட்டு நம்ம காலையிலேயே ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். இந்த இடத்து ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் இருக்கு. இந்த மார்க்கெட்டு காலையில ஓப்பன் ஆனாட்டி இந்த ஸ்ட்ரைக் 23,600 கால் 124 வச்சும் வர்றதுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகம். இதை செக் பண்ணுங்க. இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆனாட்டி உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பாருங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டா இந்த இடத்துல ஓப்பன் ஆனாட்டி இங்கேயே ஒரு செல்லிங் ப்ரெஷர். செல்லிங்ல வந்து ஒரு 60 பாயிண்ட் நம்மளுக்கு வித்தின் 10 மினிட்ஸ்ல நம்மளுக்கு கிடைச்சது. ஸோ இது நல்ல ஒரு ப்ராஃபிட். இதுல இருந்து ஒரு 40 பாயிண்ட் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் செல்லிங்ல பிடிச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம சொல்லியிருந்தோம் மார்க்கெட்டு கீழே இந்த 23,680 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டு கீழே வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் கூட போகல. இந்த 23,680 அது ஒரு ரெசிஸ்டன்ஸா இருந்து மார்க்கெட் அங்கிருந்து கீழே வந்துட்டு அப்படியே சைடுவே போயிட்டு திருப்பியும் கீழே வந்தான். இங்க நம்மளுக்கு S2 வந்து ஒரு சப்போர்ட்டா இருக்குது. ஆனா ஏன் இந்த இடத்துல 23,500லயே திரும்பிட்டான் அப்படின்னா, இந்த 23,500 வந்து ஒரு மீட்டிங் பாயிண்ட் இருக்கும் நம்மளுக்கு. இந்த ஸ்ட்ரைக்குக்கெல்லாம் ஒரு மீட்டிங் பாயிண்ட் இருக்கும். 23,450 வரங்குள்ளேயுமே 23,500லயும் அவங்க மீட்டிங் பண்ணிட்டு மார்க்கெட் அங்கிருந்து திருப்பிட்டாங்க. எந்தெந்த ஸ்ட்ரைக்குன்னா நம்ம கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருக்கோம். இங்கிருந்து திரும்புறப்ப நம்ம யாரை எந்தெந்த எப்ப பை பண்ணணும், செல் பண்ணணும் அப்படின்னு நம்ம லைவ் கிளாஸ்ல சொல்லிட்டு இருந்தோம். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஹை டூல வந்து 254 பாயிண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்கான். ஒன் டே ரேஞ்ச் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஒரு 200 பாயிண்ட் வந்து ஒன் டே ரேஞ்ச் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஹைல இருந்து லோக்கு ஹைல ஹை ஹைல இருந்து தான் கால்குலேட் பண்ணணும். ஹைல இருந்து லோக்கு வந்து லோ வரணும் அப்படின்னா அங்கிருந்து ஹைல இருந்து 200 பாயிண்ட் வந்து கம்பல்சரியா ஒன் டே ரேஞ்சு ஃபுல்ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. இதையும் நம்ம செக் பண்ண சொன்னோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருந்து திரும்புவோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அந்த மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட்ல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பர்ஃபெக்டா அந்த புட் ஆப்ஷன் அந்த ஒரு ஏரியாவுக்கு போய் ரிஜெக்ட் ஆயிருவான். ஈவனும் மார்க்கெட் அந்த இடத்துல இருந்து சப்போர்ட் எடுத்து ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இடமும் நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியும். இங்க இருந்து லோ டு ஹை வந்து 232 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஆவரேஜா இன்னைக்கு நிஃப்டி வந்து ஒரு 500 பாயிண்ட் வந்து மேலேயும் கீழேயும் நம்மளுக்கு நல்ல ஒரு மூவ்மெண்டா கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு கால் செல்லரும் சரி, ஒரு கால் பையரும் சரி, ஒரு நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டை நம்மளால புக் பண்ண முடியும். இவ்வளவு தூரம் நம்ம வெயிட் பண்ணணுங்கிறது அவசியமே கிடையாது. நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் நம்ம ஓப்பன் ஆனடி ஒரு செல்லிங்கோ ஒரு பையிங்கோ பண்ணணும் அப்படின்னா நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டு கிடைக்கும். இப்ப நம்ம காலையிலேயே சொல்லியிருந்தோம் இந்த 124க்கு வருவான் அப்படின்ட்டு. அதே மாதிரி ஆஃப்டர்நூன் நம்ம ஒரு புட் ஆப்ஷன் ஐடிஎம் புட் ஆப்ஷன் நம்மளுக்கு இருக்கு. அந்த ஐடிஎம் புட் ஆப்ஷனை பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா 10 நிமிஷத்துல ஒரு 50 பாயிண்ட்ங்கிறது சாலிட் இன்கம் நம்மளுக்கு. 50 பாயிண்ட் வந்து நம்ம அந்த ஐடிஎம் புட்டு வந்து நம்மளுக்கு கொடுத்துருந்தது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியில பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல இவனால போகாத வச்சோம் மார்க்கெட் கீழே அந்த எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா கண்டிப்பா S1 அதுக்கு அடுத்தது S2 வர்றதுக்கு ப்ராபபிலிட்டி வந்து அதிகம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம்.
ப்ராபபிலிட்டி வந்து அதிகம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அங்கிருந்து தான் நம்மளுக்கு மெயினா கீழே வந்திருக்கான். இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த 50,000 நம்மளுக்கு காலையிலேயே சொல்லியிருந்தோம். 50,000 ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட். அது ரவுண்ட் ஃபிங்கரும் கூட. மார்க்கெட்ல ரவுண்ட் ஃபிங்கர்லாம் பர்ஃபெக்ட்டா ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு. அது சைக்காலஜி லெவலும் கூட. ரவுண்ட் ஃபிங்கர்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதையும் பாருங்க. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸும் சேர்ந்து அதோட வரும். இந்த 50,000 50,000 மார்க்கெட் எப்ப பிரேக் பண்ணுனுச்சோ மேல இருந்து கீழ வந்தான். 50,201 ஓப்பனு. அங்கிருந்து 200 பாயிண்ட் வந்துட்டு அந்த 50,000ல சப்போர்ட் எடுத்துட்டு திருப்பி 200 பாயிண்ட் ஓப்பனுக்கு போனான். ஆனா அவனால அங்கிருந்து சஸ்டெயின் பண்ண முடியல. சஸ்டெயின் பண்ணாம அங்கிருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர்ல எஸ்டர்டே லோவ பிரேக் பண்ணிட்டு சரசரன்னு நம்மளுக்கு S1 சப்போர்ட் 21 49,440 49,440 வச்சும் வந்துட்டு இந்த இடத்துல இருந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கான். இதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா அப்படின்னா தாராளமா ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இப்ப இதை எடுத்துக்கலாம். இங்க இந்த 50,000ல இருந்து சப்போர்ட் எடுத்துட்டு மேல போனவன் என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா மேல போறதுக்குள்ள மேல போகுமா போகாதா அப்படின்னு நம்ம எடுத்து வச்சிருக்க ஸ்ட்ரைக் 50,800 புட்டு நம்மளுக்கு சொல்லும். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆயிட்டான். ஓப்பன் வந்து கீழே வந்துட்டான் மார்க்கெட்டு. மார்க்கெட் கீழே வரப்ப இவன் அவனோட பிஇபி விட்டே கொடுக்கல. யாரு 50,800 புட்டு 1061 இந்த ரேஞ்சை விட்டு கொடுக்காம இங்க இருந்து சப்போர்ட் எடுத்துட்டான். மார்க்கெட் அங்கிருந்து ரிஜெக்ட், இவன் இங்கிருந்து சப்போர்ட். பையிங்ல வந்து இங்க ஒரு நல்ல நம்ம காலையிலேயே சொல்லியிருந்தோம். இங்க இந்த இடத்துல வந்தா ஒரு உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டியை உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுங்க. மார்க்கெட் இந்த ஸ்ட்ரைக்கு 1034 வச்சும் போறதுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டா இங்க பையிங்ல அதுவே நம்மளுக்கு ஒரு 200 பாயிண்ட் பையிங்ல வந்து இங்க இருந்து 505 பாயிண்ட் கொடுத்துருக்கான் நம்ம பேங்க் நிஃப்டி. இதெல்லாம் பையருக்கு வந்து பெரிய 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 பாயிண்ட் நம்மளுக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா சரியான பாயிண்ட் வந்து இவ்வளவு பாயிண்ட் எல்லாம் முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ண முடியுமா அப்படின்னா தாராளமா முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ண முடியும். இதெல்லாம் எந்த ஒரு யூடியூப்லயும் இந்த ஸ்ட்ரைக்கை வச்சு இங்க வந்து சப்போர்ட் எடுத்துட்டு இவ்வளவு தூரம் போகும் அப்படின்னு இதை வச்சு நான் பார்த்தது இல்ல. நீங்களும் ஏதாச்சும் பார்த்தாங்கன்னா நீங்களும் சஜெக்ஷன் பண்ணுங்க. நம்ம வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு. இந்த மாதிரி பர்ஃபெக்டா நம்மளுக்கு கண்டிப்பா நடந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம போட்ட ஒரு இப்போதைக்கு ஒரு 13 வீடியோ போட்டிருக்கோம். அந்த 13 வீடியோ போய் செக் பண்ணி பாருங்க. பர்ஃபெக்டா நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் மேத்தமெட்டிக்ஸ் கால்குலேஷன் வச்சு தான் நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியும். மார்க்கெட் நாளைக்கு ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 50% வந்து மார்க்கெட்டை எந்த ஒரு நியூஸ் பேஸ்டு இல்லாம 50% வந்து நம்மளால கணிக்க முடியும். மார்க்கெட் மேலையா கீழையா அப்படின்ட்டு நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி நம்மளுடைய கால்குலேஷன் வச்சு ப்ரிடிக்ட் பண்ண முடியும். இங்க பாருங்க லோ டு ஹை வந்து 529 பாயிண்ட், ஹை டூல வந்து 762 பாயிண்ட். எவ்வளவு பாயிண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 1400 பாயிண்ட் நம்மளுக்கு 1400 பாயிண்ட் சாரி 1100 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கான். 1300 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு தாராளமா லோ டு ஹையும் ஹை டு லோவும் கொடுத்துருக்கான். ஸோ இதெல்லாம் நம்மளால இவ்வளவு பெரிய பாயிண்ட் எல்லாம் மார்க்கெட்ல பிடிக்க முடியுமானா தாராளமா பிடிக்க முடியும். இந்த இடத்துல வந்துட்டு நம்ம சைக்காலஜில இந்த இடத்துல வந்துட்டு நம்ம கால்குலேஷனை போட ஆரம்பிச்சிடணும். இந்த 49,500 50,000 50,500 இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு மிட் பாயிண்ட். இந்த மிட் பாயிண்ட்லாம் வரப்ப ஒரு கால்குலேஷன் அந்த இடத்துல போட்டோம் அப்படின்னா அவனோட ஐடிஎம் ஓடிஎம் வந்து எந்த சைடு போகும் அப்படின்னு டிசைட் பண்ணி நம்மளுக்கு சொல்ல ஆரம்பிச்சிடும் அந்த பிஇபி. அப்போ அந்த சைடு நம்ம பையிங்கோ செல்லிங்கோ நம்ம போனோம் அப்படின்னா நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் எடுக்க முடியும். காலையிலேயே நம்மள எடுத்துட்டு நம்மளால காலையிலேயே மார்க்கெட்டை சிஸ்டத்தை க்ளோஸ் பண்ணிட்டு வேற வேலையை நம்ம பார்க்க போயிடலாம் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி பிரகாரம். இப்போ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சென்செக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காலையில சொல்லியிருந்தோம். இந்த சென்செக்ஸுக்கும் எஸ்டர்டே லோ வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். எஸ்டர்டே லோ பிரேக் பண்ணல அப்படின்னா மார்க்கெட்டு கீழே வர்றதுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். எதை வச்சும் வர்றதுக்கு அதிகம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் S1 77,590 அது வச்சும் வர்றதுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 76,936 இதை வச்சு வர்றதுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ மார்க்கெட்டு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா மேல இருந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்ல இருந்து நம்மளுக்கு கீழே வரோம். கீழே வந்துட்டு இந்த S1க்கு வரப்ப நம்மளோட ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு இந்த இடத்துல திரும்புமா திரும்பாதா அப்படின்னு நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். நம்ம பிஇபி ஐடிஎம் கால் ஓடிஎம் காலும் நம்மளுக்கு இதுக்கு சப்போர்ட் பண்ணும் யார் சைடு போகணும் அப்படின்ட்டு.
அப்ப இங்க இவ்வளவு தூரம் இறங்கிட்டான் அப்படின்னா, இங்க இருந்து மார்க்கெட்டு மேல போகாது அப்படின்னு இந்த புட் ஆப்ஷன் நம்மளுக்கு சொல்ல ஆரம்பிச்சிரும். இந்த புட் ஆப்ஷன் சொன்னோம் அப்படின்னா, நம்ம ஆப்போசிட்டா பை பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். இவனும் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் க்ளோஸ்ல இருந்து 78,200ல இருந்து 77,590 77,500 இத வச்சு வந்துட்டு திருப்பி இவனும் ஒரு 1200 பாயிண்ட் பக்கம் நம்மளுக்கு லோ டு ஹை, ஹை டு லோ குடுத்துருக்கான். இதெல்லாம் பெரிய பெரிய ப்ராஃபிட் நம்மளுக்கு பையருக்கும் சரி, செல்லருக்கும் சரி. பையர்லாம் இந்த கரைஞ்சு வந்து எடுத்து வரணும் அப்படின்னா, நல்ல ஒரு டீசென்டான ப்ராஃபிட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதே மாரி நம்மளுக்கு 28,800 புட்ட நம்ம காலையில சொல்லியிருந்தோம். ஒண்ணு மார்க்கெட் ஃபேக் பிரேக் அவுட் குடுக்குது அப்படின்னா, மார்க்க இவன் இங்க இருந்து வந்து திரும்புறதுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இல்ல அப்படின்னா இந்த இடத்துல மார்க்கெட் வரப்ப உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பாருங்க. மார்க்கெட் இங்க இருந்து ரிவர்ஸ் ஆவறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஒரு ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 1150 வச்சு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் இன்னைக்கு நடந்திருக்கு. மார்க்கெட்டுக்கு ஓப்பன் ஆகிட்டு மேல போயிட்டு ஒரு ஃபேக் பிரேக் அவுட் குடுத்துட்டு கீழ வந்துட்டு அவனுடைய சப்போர்ட் ஹைலோக்கு சப்போர்ட் எடுத்துட்டு சடசடன்னு போயிட்டான். இந்த இடத்துலலாம் ஓடிஎம் அவனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ விட்டே குடுக்கல. ப்ரீவியஸ் க்ளோஸையும் பிபியும் விட்டு குடுக்காம இருக்கவும், சடசடன்னு இவன மேல கொண்டுட்டு போயிட்டாய்ங்க. இதெல்லாம் நல்ல ஒரு ப்ராபபிலிட்டி ஆஃப் பையிங்ல வந்து ஒரு 505 பாயிண்ட்ங்கிறது பையிங்லாம் பெரிய பாயிண்ட் இதெல்லாம் 505 பாயிண்ட்லாம். நம்மளுக்கு இவ்வளோலாம் நம்மளுக்கு தேவையே இல்ல. ஒரு நாளைக்கு 40 பாயிண்ட் சாலிடா நம்ம போட்ட இடத்துல இருந்து ஸ்டாப் லாஸ் இல்லாம கிடைக்குது அப்படின்னா, பெரிய பாயிண்ட் வந்து பை இருக்கும். செல்லருக்கு அந்த 40 பாயிண்ட் சாலிடா நம்மளால செல்லருக்குலாம் நம்ம இப்போ எந்த இடத்துல இருந்து ரிஜெக்ட் ஆகுதோ அந்த இடத்துக்கு ப்ராபபிலிட்டி சான்ஸ் வந்து அதிகமா இருக்கும். ஓகேங்களா? அதனால நம்ம கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையா தான் இருக்கும். கிளாஸ் நம்ம போயிட்டு இருக்கு. இந்த கிளாஸ் இந்த ஸ்ட்ராட்டஜிய பத்தி, இந்த கால்குலேஷன பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு விருப்பம் இருந்ததுன்னா, இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. 9092292213 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஏதாச்சும் டெக்ஸ்ட் மெசேஜ் உங்களுக்கு தேவைன்னா டெக்ஸ்ட் மெசேஜும் அனுப்பிவிடுங்க. அத பார்த்துட்டு நம்மளுடைய கிளாஸ பத்தி நம்ம சொல்லுவோம். நன்றி, வணக்கம்.